இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நாகராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் தோஷம் பற்றிய விழிப்புணர்வு இன்னமும் வந்தது போல் தெரியவில்லையே. எல்லாருமே இந்த செவ்வாய் தோஷத்தை ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்கா. உங்க பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம், உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் சொல்லி நிறைய ஜாதகங்கள், அதாவது திருமணம் கூடி வராமல் தடைபட்டு வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. அவர் மேலும் விவரமா என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருந்தா தோஷம்னு சொல்லிட்டா, ஆனால் இது என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை யாருமே சொல்வதே இல்லையே. ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து மற்றவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொன்னா என்ன மாதிரியான பலன் என்பது அங்கே உண்டாகும். அதனை தெளிவாக சொன்னால் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்பது மக்களிடத்திலே வந்துவிடும் தானே என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது பற்றி நாம் அடிக்கடி நம்முடைய சுபதினம் நிகழ்ச்சியில் நிறையவே விவாதித்திருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த நேயருக்காக மட்டுமின்றி இதுபோன்று செவ்வாய் தோஷம் பற்றி அந்த சந்தேகத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்ற பல நேயர்களுக்காகவும் இதனை விளக்குவதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் கேட்டிருக்கிற மாதிரி, அதாவது இதுல எல்லாருமே பிரதானமா எதை எடுத்துக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய் தோஷம் சொன்னா அந்த லக்ன பாவத்திலிருந்து கணக்கிடுகிறார்கள். லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றா. ஆனால் லக்னம் மாத்திரமல்ல, செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிமுறையை எடுத்து பார்க்கும் பொழுது லக்னம் சந்திரன் சுக்கிரனுக்காவதுன்னு கொடுத்துட்டா. லக்னம் சந்திரன் சுக்கிரனுக்காவது இந்த மூன்றிலிருந்துமே 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஆனால் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு 16 விதமான கண்டிஷன் இருக்கு. அதை யாருமே பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி இருக்கோம். 1000ல் ஒருத்தருக்கு தான் செவ்வாய் தோஷம் இருக்குமே தவிர எல்லோருக்குமே இது போன்று செவ்வாய் தோஷம் என்பது அமைந்திருக்காது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அது ஏன் சார் லக்னம் சந்திரன் சுக்கிரனுக்கு 3 விஷயத்தை எடுத்திருக்கான்னு சொன்னா, லக்னம் என்பது இந்த ஜாதகரினுடைய அந்த ஆன்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த உள்மனதை பற்றியும், சந்திரன் எனக்கூடிய விஷயம் இவருடைய உடல் மற்றும் அந்த வெளி மனசுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜாதகருடைய வெளிமனதை பற்றியும், சுக்கிரன் என்பது களத்திர காரகன் என்பதால் அந்த களத்திர காரகன் இருக்கின்ற இடத்திலிருந்து 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் களத்திர காரகன்னு சொன்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னா அது வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லும். அந்த லைஃப் பார்ட்னர், அந்த வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய அந்த களத்திர காரகன் ஆகிய சுக்கிரன் இருக்கின்ற இடத்திலிருந்தும் 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் தோஷம்ங்கிற மாதிரி சொல்லி இருக்காளே. இதற்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம்ங்கிறார். குறிப்பா லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் அந்த வாக்கு என்பது ஒரு கடுமையான வாக்காக இருக்கும். வார்த்தைகள் சற்று தடிப்பான வார்த்தைகளாக வந்து விழும். பேச்சின் மூலமாக இவர்களுக்கு பிரச்சனை என்பது வரலாம் என்பதால் அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்றது. 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனங்களை பற்றி பேசினாலும் குறிப்பாக தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த 4ஆம் பாவத்தை கொண்டுதான் கற்பு நிலை என்பதையும் தீர்மானிக்கிறார்கள். அதிலே போய் ஒரு செவ்வாய் என்கின்ற கிரகம் பலம் இழந்தோ அல்லது பகையோடு அம்சத்திலே அமர்ந்திருந்தால் அவருடைய இந்த கேரக்டரல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அப்படிங்கிறதுக்காக அந்த 4ஆம் பாவத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. 7ஆம் இடம் என்பது அந்த வாழ்க்கை துணையினுடைய நலத்தினை பற்றி குறிக்கிறது. அந்த இடத்திலே சென்று செவ்வாய் பலமிழந்து காணப்பட்டால் அந்த இடத்திலே இந்த செவ்வாய் மூலமாக அந்த வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலே பிரச்சனைகள் என்பது வரலாம் என்றும், 8ஆம் இடம் என்பது இந்த தனிப்பட்ட ஜாதகனுடைய ஆயுள் ஸ்தானத்தையும் அதே பெண்ணாக இருக்கின்ற பட்சத்திலே அது மாங்கல்ய பலத்தினையும் குறிக்கிறது என்பதால் அந்த இடத்திலே செவ்வாயானவர் பலமிழந்து இருந்தால் அவர் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வரும் என்பதையும், 12ஆம் இடம் என்பது சயன சுகஸ்தானம்ங்கிறார். அதாவது தம்பதியரை பொறுத்தவரை இந்த தாம்பத்திய உறவு அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த தாம்பத்திய உறவு என்பதை அந்த 12ஆம் பாவம் என்பது குறிப்பதால் அந்த பாவத்திலே சென்று அந்த செவ்வாயானவர் பலமிழந்து காணப்பட்டால் அதன் மூலமாக தாம்பத்திய உறவில் விரிசல் உண்டாகலாம் என்பதையும் அவர்கள் சூசகமாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது, ஆனால் இதற்கு ஒரு சில பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. பரிகாரம் சொன்னா நம்ம தனிப்பட்ட முறையிலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் அல்ல. அந்த ஜாதகத்திலேயே ஒரு 16 விதமான கண்டிஷனை கொடுத்திருப்பா. இந்த 16 கண்டிஷன்ல உதாரணத்திற்கு முதல் கண்டிஷனே பார்த்தோம்னா, கடக லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலுமே தோஷம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பா. ஆக கடக லக்னம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷமே வராது அப்படிங்கிற ஒரு விதியும் கொடுத்திருக்கா.
இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்களை கொடுத்திருக்கா. அதாவது செவ்வாய் உச்ச பலமோ அல்லது ஆட்சி பலமோ பெற்று மேஷம், விருச்சிகம் மற்றும் மகரத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லைங்கிறா. சூரியன், குரு, சனியோடு சேர்ந்து அல்லது பார்க்க பெற்றிருந்தாலும் தோஷம் இல்லைங்கிறா. இப்படி ஒரு 16 விதமான கண்டிஷன்களை கொடுத்திருக்கிறதுனால இது எல்லாவற்றையும் கடந்து எங்கோ ஒரு ஜாதகம்தான் அந்த முழுக்க முழுக்க செவ்வாய் தோஷம் இருக்கின்ற அந்த ஒரு விஷயமாக அமைந்திருக்கும். அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் உண்டாகக்கூடிய பலனை தெரிந்து கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய திறன், உதாரணத்திற்கு ஒரு 2ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கான்னு சொன்னா, இந்த பெண்ணானவள் பேச்சின் மூலமாக டிஸ்டர்ப் ஆவான்னு சொன்னா, அவளுடைய இந்த வாக்கை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்மகனுக்கு பொறுமை இருந்தாலே போதுமானது தானே. அதை பற்றி கவலைப்படாமல் தாராளமாக நீங்கள் திருமணத்தை நடத்தலாம் என்பதுதான் அடியனினுடைய தாழ்மையான கருத்து. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.